வணக்கம் மக்களே. சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க அந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போங்க சரியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி நிறைய பேர் சனி பெயர்ச்சிக்கு திருநள்ளாறு அங்கெல்லாம் போய் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? உள்ளூரில் இருக்க சாமியை நம்ம கும்பிட்டா போதும். புரியுதுங்களா? உள்ளூரில் அவங்கவுங்க ஊரில் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் நிறையா இருப்பாங்க. அவங்கள கும்பிடுங்க. கும்பிட்டு எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள், சரியாயிடும். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, நேரம் சரியில்லைன்னு ஒரு ஜோசியர்கிட்ட போனான். அவர் சொன்னாராம், நீ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வா, சரியாக போயிடுவோம் அப்படின்னானா. அவன்கிட்ட கையில் காசே இல்லையா, கடன் வாங்கி முருகன் கோயிலுக்கு போனானா. போயிட்டு வந்து அப்பயே சுகப்படலையா அவனுக்கு. திருப்பி என்ன பண்ணான்னா, திருப்பதிக்கு போயிட்டு வான்னு இன்னொரு ஜோசியர் சொன்னானா. திருப்பதிக்கு போனானா. அங்கே போகிறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. போய் தானே தீரணுன்ட்டு கடன் வாங்கிட்டு போனான். கடன் வாங்கி வாங்கி கொஞ்சம் கடனாளியாக இருந்தவே ரொம்ப கடனாளி ஆகிட்டானான். மேல்மருவத்தூர் போகணும்னு சொன்னாராம் ஒரு ஜோசியர். இப்படி ஒவ்வொரு ஜோசியராக பார்க்காதீங்க. ஒரு ஜோசியரை கரெக்டாக பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. வீட்டில் இருந்து நம்ம ஊரில் இருக்கும் சாமி, நம்ம இருக்கிற எல்லைகளில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கள கும்பிடுங்க. வீட்டில் கும்பிட்டா தூணிலும் இருப்பார் கடவுள், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம தெய்வங்களை என்ன பண்ணணும், கடன் வாங்கியெல்லாம் ஊருக்கு போகக்கூடாது. நம்ம இருக்கிற எல்லையிலே தெய்வத்தை கும்பிட்டு வழிபடுங்க. புரியுதுங்களா? பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படக்கூடாது. பேச்சுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வருஷம் வருஷம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம வாழணும். புரியுதுங்களா? வாழ்க்கையை நம்ம கடவுள் படைக்கிறப்பயே நம்ம எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பார். அதுபடி தான் நடக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்காங்க. பிள்ளைகள் இருக்கிறப்ப மருமகள் வந்தோடனே எல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுதுங்க. அப்போ அந்த குடும்பம் அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் எழுதப்பட்டது தான். இவங்கவுங்க இப்படி இப்படி இருக்கணும்னு கடவுள் நம்மளை படைக்கிறப்பே எழுதியிருப்பார். புரியுதுங்களா? அதனால் காலம் போகிற போக்கில் நம்ம போய்கிட்டு தெய்வங்களையும் வணங்கிக்கிட்டு நம்ம பொழப்பை பார்க்கணும். உழைப்பு தான் நமக்கு என்றைக்குமே. புரியுதுங்களா? இருக்கிற வரைக்கும் உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும். யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தக்கூடாது. இதுதான். புரியுதுங்களா? கடவுள் தன்னால் நமக்கு நல்லது செய்வார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.